தூய்மை பணியாளராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைச்சது? அது போக நல்ல பழக்கவழக்கங்கள் நண்பர்கள் கிடைச்சாங்க, அது எப்படி கிடைச்சது? அது இந்த தூய்மை பணியாளர் வேலையால் பார்த்து சில பேர் அவாய்ட் பண்ணாங்க. என்ன சில பேர் இந்தமாரி அன்பானவங்க என்னை வர வச்சாங்க, வா வான்ட்டு. சில பேர் அவாய்ட் அம்மா கெட்ட அந்த வேலைக்கு போகாதரா, அங்கே குடி ஓவர் ஆயிடுச்சு, இந்த வேலைக்கு போனாங்க. எனக்கு கூச்ச சபா தான் இருந்தது, ஏன்னா எந்த வேலையும் செய்கிற ஆள் நம்ம. என் தங்கச்சி ஃபஸ்ட்டு போனாங்க, ஆனால் அவங்க பாக்ஸராக இருக்காங்க. இப்போ வயசு பொண்ணு போகும்போது நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு தான் அந்த வேலைக்கு நான் வந்தேன். சில மாற்றம் மாறிச்சு எனக்கு ரொம்ப. ஒரு விஷயம் என்னென்னா, கெட்ட பழத்துக்கு போயிட்டான், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரலன்னு சொல்லிட்டான். நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், சினிமா மட்டும் விட்டுறாத, கெட்ட பழத்தை விட்டுரு, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை மாறிடும்னு சொன்ன நடுவில். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணால், அதுக்கப்புறம் பேட்டி இன்டர்வியூ நிறைய தாங்க, அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு அவனுக்கு. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதை வந்து எப்படி பயன்படுத்திருக்கீங்க? இது நிறைய பேருக்கு தெரியுது, தூய்மை பணியாளராக இருந்தாலும் நீங்கள் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணீங்க, உங்களை பாசிட்டிவாக பண்ணாங்க, அந்த மாதிரி 10 பசங்க இருக்காங்க. ஆமாம், அதை நான் 4 பேர் ஒரு திருத்திட்டு வரேன். நான் எப்படி இருந்தனோ எனக்கு தெரியாது. இப்போ 4 பேர் திருத்திட்டு வரேன், இப்போ 4 பேர் திருந்துறாங்க. எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் ஒரு இன்னும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. என் பையன் இந்தமாரி இருக்கணுன்ட்டு. வேலை உள்ளண்ணே, நான் எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த வேலைக்கு தான் போவேன். ஏன்னா நாகேஷ் சார் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த காஸ்டியூம் போட்ட பிறகு தான் அந்த நிலைமைக்கு வந்தோன்னு சொல்லியிருப்பார்ல, அந்தமாரி தான் அந்த காஸ்டியூம் போட்டது தான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். இப்போ வெப் சீரிஸ் போயிட்டுருக்கேன், நம்ம ஃப்ரெண்டு ரியான் பண்ணியிருக்கான். அதை வந்துடுவா மச்சான், இவன் பெஸ்ட்டாக எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன் பண்ணியிருக்கான். சரி கூப்பிட்டான் வா மச்சான்ட்டு, அதெல்லாம் பெருமையாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவன் நிறைய தம்பிங்க நிறைய பேர் பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு படத்தில் சொர்க்கவாசலில் ஒர்க் பண்ண ஒரு 5 டேஸ் கூட. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனிக்ஸ் இதில் பண்ணிக்கிறேன் சூர்யா கூட. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கதை சொல்லக்கூடாது எப்படி இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது எல்லா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்து நம்மளை வந்து ஐஃபை பணக்காரன் 2 படம் பண்ணிட்டான், இவட காசு அதிகமாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணு எங்களுக்கு தான் தெரியும். உள்ளே போகிறதும் கஷ்டம், உள்ளே போனால் கூட கஷ்டம். சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்கிறாங்க, சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரி ரெண்டுமே வேறு. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ நாளைக்கு கூட டெலிட் பண்ணிடலாம். ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைம் என்ன பிளாக் பாயிண்ட் வச்சிட்டாங்கன்னா வச்சு தான் நான் எங்கே போனாலும் நடிக்க முடியாது. அதை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தால் 2வது படம். நிறைய படம் கமிட்மெண்ட் இருக்குது, நான் சொல்ல வரும்போது இங்கே பார்ப்பீங்க. ஓகேவா? ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிகளில் தான் வேலை செய்வேன். நான் ஆஃப்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர். நான் டான்ஸ் கோர்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணேன் கார்டுக்கோசரம். அது எனக்கு கிடைக்கலனா லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு கானா சாங்கில் போய் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது சொல்லி ஃபஸ்ட்டு போன ஆடிஷன் சொர்க்கவாசல் தான். அது போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன். 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணி பேசிட்டாங்க. நீலாம் சினிமாலாம் செட் ஆகாது, வர மாட்டேன்னு. அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டுருக்கேன்னா வந்து கடவுள் குத்த புண்ணியம். 2வது படம் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இவருக்கோசம் தான் பண்ணேன். இந்த ஆடிஷன் காட்டினது இவர்லாம் இந்த படம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் கொடுப்புன குத்தது அனலரிசி மாஸ்டர் தான். குத்த மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது லைஃப்பில். ஆனால் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கச்சா கூட என் தொழிலில் நான் உள்ள எனக்கு ஷூட் இருப்பது ஷூட்டு. ஆனால் கூட நான் கரிகளில் வேலை செய்கிறேன், அவங்களும் நான் நன்றி சொல்லணும். நான் என்ன தான் டைமில் வந்தாலும் என்னை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. எதுக்கு நான் வந்து அதனால என் ஃபேமிலியும் ரன் ஆகுது. சினிமா ஒரு சைடு இருந்தாலும் இதை லவ் பண்ணி பண்ணுறேன்னா அதை லவ் பண்ணி பண்ணுறேன். 2மே லவ் பண்ணி தான் பண்ணுறேன். மற்றபடி அது என் பேர் ரியான் மெண்டிஸ் அசோக் ப்ரோ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.